பாய்ஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு காலேஜ் இல்லைனா ஆஃபீஸ்க்கு போறீங்க. ஆனால் 2 hours அப்புறமா ஃபேஸ் ஃபுல்லா ஆயிலியா இருக்கா, இல்ல அடிக்கடி பிம்பிள்ஸ் வருதா, இல்ல உங்க ஃபேஸ் டல்லாவும் டயர்டாவும் இருக்கா, இப்படி இருக்குன்னா ப்ராப்ளம் உங்க ஸ்கின்ல இல்ல, நீங்க என்னென்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கு. இன்னைக்கு நிறைய பசங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணா அவனுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ எனக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சு அதே ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. கடைசியில பார்த்தா இவங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே இருக்காது. இது கூட பரவாயில்ல, இன்னும் சில கேட்டகரிலாம் டிவில ஆட் பார்த்துலாம் வாங்குவாங்க. எனக்கு பிடிச்ச ஆக்டர் இல்லை ஆக்ட்ரஸ் சொல்லிட்டாங்கன்னு அவங்க என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. கடைசியில பார்த்தா காசு தான் வேஸ்ட் ஆகும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு மார்க்கெட்ல 1000 ஃபேஸ் வாஷ் இருக்கு. அந்த 1000 ஃபேஸ் வாஷும் உங்க ஃபேஸ் டைப்புக்கு சூட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ ஒரு ஃபேஸ் டைப்புக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் தேவைப்படும். ஸோ உங்க ஃபேஸ் டைப்பை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஃபேஸ் வாஷையும் பக்காவா அலசி ஆராய்ஞ்சு டாப் 10 பெஸ்ட் ஃபேஸ் வாஷை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் சரி, இந்த 10 ஃபேஸ் வாஷ்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். நம்பர் 10 கார்னியர் மென் டர்போ பிரைட் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷை நிறைய காலேஜ் பசங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் நானே காலேஜ் படிக்கும் போது யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும், ஃபேஸ் கிளீனா இருக்க மாதிரி ஃபீலும் வரும். உங்களுக்கு ஆயில் ஸ்கின் இருக்குன்னா இந்த ஃபேஸ் வாஷை தாராளமா யூஸ் பண்ணலாம். பிரைஸும் கொஞ்சம் கம்மி தான், ஸோ எந்த பிரச்சனையும் வராது. ஆனா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி ட்ரையா இருக்கவங்க ஸ்கின்னை இன்னும் மொத்தமா ட்ரை ஆகிடும். நம்பர் 9 நிவ்யா மென் ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ். உங்களுக்கு ஃபேஸ் சீக்கிரமா ஆயில் ஆகிடும்னா இந்த ஃபேஸ் வாஷ் செம்ம ஆப்ஷன். எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி ஃபேஸை கிளீனாவும் ஃப்ரெஷ்ஷாவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இல்ல காம்பினேஷன் ஸ்கின் இருக்குன்னா இந்த ஃபேஸ் வாஷ் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் போறவங்க இல்ல அவுட்டோர்ல ஒர்க் பண்றவங்களுக்குலாம் சூப்பரா சூட் ஆகும். நம்பர் 8 ஹிமாலயா மென் ஃபேஸ் வாஷ். உண்மையை சொல்ல போனா ஜென்ரலான ஃபேஸ் வாஷ் ஹார்ஷால ஃபீல் ஆகாது, டெய்லி யூஸ்க்கு மட்டும் சூட்டபிளா இருக்கும். உங்களுக்கு நார்மல் ஸ்கின் இல்ல டல் ஸ்கின் இருக்குன்னா தாராளமா இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. ஃபேஸை கிளீனாவும் ஃப்ரெஷ்ஷாவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒருவேளை பிம்பிள் இருக்குன்னா இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்பர் 7 பியர்டோ ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ். சார்கோல் ஃபேஸ் வாஷ் எடுத்தாலே கண்டிப்பா இந்த ஃபேஸ் வாஷ் இல்லாம இருக்காது. இந்த ஃபேஸ் வாஷ் டர்ட் அண்ட் எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஆயில் ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பா இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு செட் ஆகாது. நம்பர் 6 மாமா எர்த் T3 ஃபேஸ் வாஷ். பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னே இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணா போய்டும்னு சொல்றாங்க. T3 இன்கிரிடியன்ட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஆக்னே ப்ரோன் ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின்க்கு நல்ல ஆப்ஷனா இருக்குன்னு சொல்றாங்க. சோ யூசர்ஸ் கொடுத்த ரிவ்யூஸ், கம்பெனி சைடுல கொடுத்த கிளைம்ஸ் எல்லாமே ப்ராப்பரா R&D பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 5 தி மேன் கம்பெனி சார்கோல் ஃபேஸ் வாஷ். மென்ஸ் க்ரூமிங் கேட்டகரியில கண்டிப்பா மேன் கம்பெனி இருக்கும். அண்ட் மேன் கம்பெனியோட ஃபேஸ் வாஷும் சூப்பரா இருக்கும். ஃபேஸ்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயில் அண்ட் டர்ட்லாம் க்ளீன் பண்ண சூப்பரா ஹெல்ப் பண்ணும். ஆயில் ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்னுக்குலாம் டெய்லி யூஸ்க்கு சூப்பரா இருக்கும்லாம் சொல்ல மாட்டேன், டீசென்ட்டா இருக்கும். நம்பர் 4 செட்டாஃபில் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர். இந்த ஃபேஸ் வாஷ் டாக்டர்ஸ் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஜென்டலா இருக்கும், ஹார்ஷ்ன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் சரி, தாராளமா யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஸ்கின் இரிட்டேஷன் இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியா கியூர் ஆயிடும். ஸோ ஸ்கின் இரிட்டேஷன் இருக்கிறவங்க தாராளமா இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். நம்பர் 3 சிம்பிள் ரெஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ். பேருக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்டும் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது, ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்காது. நீங்க நார்மல் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, தாராளமா டெய்லி யூஸ் பண்ணலாம். நம்பர் 2 மினிமலிஸ்ட் சாலிசாலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். இப்போ இருக்கிற ஸ்கின் கேர் கம்யூனிட்டில இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி பிம்பிள்ஸ் அண்ட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் சூப்பரா சூட் ஆகும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் சரி, இல்ல ஆக்னே ப்ரான் ஸ்கின் இருந்தாலும் சரி, இல்ல பிளாக் ஹெட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபேஸ் வாஷ் உங்க ஸ்கின்னோட டெக்ஸ்சரையுமே இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 1 CeraVe ஃபோமிங் கிளென்சர். இந்த லிஸ்ட்லயே ஓவராலா பெஸ்ட் ஆப்ஷன்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா இது வெறும் ஃபேஸை மட்டும் கிளீன் பண்ணாம ஸ்கின்ல இருக்க பேரியரை சுத்தமா டேமேஜ் பண்ணாது. லாங் டேர்முக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபேஸ் வாஷ் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இல்ல சென்சிட்டிவ் ஸ்கின் எது இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் கம்ப்ளீட்டா கியூர் பண்ணும். பிரைஸ் கொஞ்சம் பிரீமியமா இருந்தாலும் ஆனா கொடுக்குற காசுக்கு வர்த்துனே சொல்லுவேன். நான் இப்ப சொன்ன இந்த ஃபேஸ் வாஷ்ல உங்களோட ஃபேவரட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம செல்ஃப் க்ரூமிங் அண்ட் ஃபேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.